Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இனி டேஸ்டியான மாங்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான மேங்கோ தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் சிம்பிள் தாங்க. ஆனால் இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா இது இட்லி, தோசை, இது போல் ஒயிட் ரைஸ் இல்லை மிக்சட் ரைஸ் எல்லாத்துக்குமே இது சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது மேங்கோ சீசனாக இருக்கிறதோடு நம்ம இது போல் செஞ்சு வச்சிட்டோம்னா 6 மாதம் ஆனால் இது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் வெளியிலே வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்டியான ரெசிபி. எப்படி செய்யுதுன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு 3 மாங்காய் எடுத்திருக்கேன். இதை கழுவிட்டு நல்லா காட்டன் கிளாஸ் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதோட ஸ்கின்னை இது போல் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஈரை இல்லாமல் நல்லா தொடச்சிடணும். அதே போல் இதுக்கு நல்லா புளிப்பு மாங்காவோ அதாவது கிளிமூக்கு மாங்காய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எந்த மாங்காய் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்தது பங்கனப்பள்ளி தான். இது வீட்டில் காய்க்கிறது தான். இது அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது, பட் நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை எடுத்திருக்கேன். இது ஒரு வெஜிடபிள் கிரேட்டை வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். இந்த பெரிய ஹோல்ஸ் இருக்கிறது நம்ம துருவி எடுத்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி அரைக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடாக வந்துடும். ஸோ அதனால் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நாம் இதை மெஷர் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பு தான் அளக்கிறேன். அதான் 250 ml அளவு கொண்டது. இதில் 4 கப் அளவுக்கு மாங்காய் துருள் எனக்கு கிடச்சிது. ஸோ நம்ம செய்கிற அளவுகள் எல்லாமே 4 கப் மாங்காய் துருளுக்கான அளவுகள் தான். இந்த வீடியோவோட இடையிடையே சின்ன சின்ன டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதாவது நான் செஞ்ச தவறுகளை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதுபடி நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்டியான மாங்காய் தொக்கு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாங்காய் துருள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் தண்ணி விட்ட போல் இருக்குது. இது ஏன்னா இது செங்காயாக இருக்குது, அதனால தான். நீங்கள் நல்லா புளிப்புள்ள மாங்காய் காயாக எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ செய்யும்போது 2 நிமிஷம் வதக்கினாலுமே போதும். இந்த மாதிரி மாங்காய் எடுத்தோம்னா எப்படி இருக்கும் நான் வீடியோட இடையில ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாம் இது செய்யறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகளும் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது கடுகு நல்லா நமக்கு பொரிஞ்சு வரணும், வெந்தயம் கலர் மாதிரி ப்ரௌனாக வரணும், அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு கடுகும் பொரிஞ்சு கொஞ்சம் கலர் மாறி இருக்குது, வெந்தயம் நல்லா ப்ரௌனாக மாறி இருக்குது. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொல்கிற எல்லா அளவுகளுமே 4 கப் மாங்காய் துருவலுக்கு தான். ஸோ அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 8 பல்லு பூண்டு நான் க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு ஆட் பண்ணுறது முற்றிலும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் நான் பூண்டு ஆட் பண்ணுறேன். அதே சமயம் நல்லதும் கூட, அதுக்காக தான். இப்போ இது நல்ல கலர் நமக்கு சேஞ்ச் ஆகி வரணும். பூண்டு பாருங்கள் நல்லா ப்ரௌனாக அந்தளவுக்கு நம்ம எண்ணெயில் பொரித்த பிறகு இது கூட நாம் துருவி எடுத்து வச்சுருக்க மாங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நான் ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டேன். ஏன்னா என்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட போல் இருந்து, ஏன்னா இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இது புளிப்பு மாங்காயில் கொஞ்சம் செங்காயாக இருந்து, அதுக்காக தான். நீங்கள் புளிப்பு மாங்காய் எடுத்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நீங்கள் அந்த எண்ணெயில் வதக்கினா போதும். ஸோ இந்த டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் வதக்கின பிறகு இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது தூள் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். அப்படி இவ்வளோ உப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா முதல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் கூட நீங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட 7 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வேண்டாம், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணால் உங்களுக்கு கலரிங்கும் காரமும் கரெக்டாக இருக்கும். அதே போல் நான் எடுத்திருக்க காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்குது, ஏன்னா இது செங்காயாக இருக்குது. அதனால தான் நான் 7 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணேன். மேபி நீங்கள் புளிப்பு மாங்காய் நல்லா காய எடுத்துருந்தீங்கன்னா முதல்ல 6 ஸ்பூன் ஆட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் இன்னும் கூட தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது போல் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு இது கூட நான் ஒரு 150 ml எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நல்லெண்ணெய் ஆட் பண்ணி திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன்.
நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு உடனே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணேன். அதனால தான் டோட்டலாக 7 ஸ்பூன்ஸ் நான் சொல்லியிருக்கேன். பட் ரொம்ப பின்னாடிலாம் ஆட் பண்ணாதீங்க. அந்த மிளகாய்த்தூள் நமக்கு அந்த ஃப்ளேவர் கொடுக்கும், பச்சை வாசனை. அதனால தான் உடனே ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நான் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க, அதாவது கடுகும் வெந்தயமும் அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். இது கடைசியாக தான் ஆட் பண்ணோம். நம்ம முதலையே மிளகாய்த்தூள் எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ட பிறகு கடைசியாக இதை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஃப்ளேவர் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட இன்னும் டேஸ்ட் கூடுதலாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணும்போது நம்ம ஊறுகாய் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் 1 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அந்த ஹீட்டில் சீக்கிரம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நான் சொல்கிற எல்லா அளவுகளுமே 4 கப் அளவுக்கு தான். அதான் 4 கப் மாங்காய் துருவலுக்கு. நீங்கள் மேபி 2 கப் செய்யணும். இதில் எல்லாமே பாதி அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சு நம்ம ஒரு கண்ணாடி ஜார்லையோ இல்லை பீங்கான் ஜார்லையோ இதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 1 மாதம் அளவுக்கு வெளியே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வெயிலெலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதே போல் எண்ணெய் நீங்கள் நாங்கள் சொன்ன அளவுக்கு 4 கப் அளவுக்கு 1/4 லிட்டர் அளவு, அதாவது 250 ml உங்களுக்கு நல்லெண்ணெய் கரெக்டாக இருக்கும். அப்போ நல்லெண்ணெய் இல்லைனா நீங்கள் ஆர்டினரி குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் 2 கப் எடுக்குன்னா 125 ml நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோ நம்மளோட மாங்காய் தொக்கு சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே ஊறுகாய் ஸ்டோர் பண்ணும்போது பிளாஸ்டிக் பாட்டிலோ இல்லை ஸ்டீல் பாட்டிலையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஊறுகாய் வந்து அரிச்சிரும். ஸோ இது போல் நீங்கள் கிளாஸ் ஜாரோ இல்லை செராமிக் ஜாரோ யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாட்களுக்கு கெடாமல் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃப்ளேவரும் அதே போல் உங்களுக்கு கடைசி ஸ்பூன் வரைக்கும் நல்லாயிருக்கும். அப்படி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் ஜாரில் ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஆயில் ஸ்மெல் வருது சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் செராமிக் ஜார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜார் உள்ள கொஞ்சம் சூடான ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊறுகாய் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அது போல் வராதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் செய்யலை. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ண மாங்காய் கொஞ்சம் செங்காயாக இருந்தது, ஆனால் அதுவும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா இது போல் ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதே போல் இட்லி, தோசை எல்லா மிக்சட் ரைஸ்க்கும் இது சூப்பர் காம்பினேஷன். ஸோ நீங்களும் இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.